பைபிளை ஆழமாக படிக்க 10 முக்கிய வழிகள். பைபிள் ஒரு மகத்தான இறைத்தூய நூல். இது கடவுளின் வார்த்தையாக கருதப்படுகிறது மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. ஆனால் பைபிளை ஆழமாக புரிந்துகொள்ள சரியான முறையை பின்பற்றுவது அவசியம். இதோ பைபிளை படிக்க 10 முக்கிய வழிகள். 1. பிரார்த்தனையுடன் தொடங்குங்கள். பைபிளை படிப்பதற்கு முன் தெளிவும் ஞானமும் தரும்படி கடவுளை வேண்டுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துவார். யோவான் 16:13. பைபிள் மட்டுமே ஒரு புத்தகம் அல்ல, அது இறைவாக்கு என்பதால். இதனை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் படிக்க வேண்டும். 2. ஒரு திட்டத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். பைபிளை படிக்க ஒழுங்கான திட்டம் அவசியம். ஒரு வருடத்திற்கான திட்டம். தினமும் குறிப்பிட்ட பகுதியில் கவனம் செலுத்தலாம். தோராயமான தியானம். ஒரு குறிப்பிட்ட நபரின் வாழ்க்கை, ஒரு தலைப்பு. அல்லது ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து ஆராயலாம். கருத்து கணிப்பு. வாசித்ததில் இருந்து முக்கிய பாயிண்டுகளை எழுதிக் கொள்ளுங்கள். இது விரிவான புரிதலை ஏற்படுத்தும். 3. சூழ்நிலை அறிந்து படிக்கவும். பைபிளில் உள்ள ஒவ்வொரு வசனத்திற்கும் சூழ்நிலை முக்கியம். எழுதிய நேரம், இடம், எழுத்தாளர் மற்றும் நோக்கம் புரிந்துகொள்ளாமல் ஒரு வசனத்தை கொள்ள மறுக்க வேண்டாம். பைபிளை முற்றுமுழுதாக புரிந்துகொள்ள. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 4. OIE முறையை பயன்படுத்துங்கள். ஒப்சர்வேஷன் கவனிப்பு, இன்டர்பிரட்டேஷன் விளக்கம், அப்ளிகேஷன் பயன்பாடு. இந்த 3 அடிப்படை பிரிவுகளின் மூலம் ஆழமான பைபிள் ஆய்வு மேற்கொள்ளலாம். ஒப்சர்வேஷன். வசனத்தை கவனித்து படிக்க வேண்டும். எந்த வார்த்தைகள், குறிப்புகள் முக்கியமானவை. இன்டர்பிரட்டேஷன். வசனத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகம கருத்துக்களை மட்டும் பயன்படுத்தி விளக்கம் தேடுங்கள். அப்ளிகேஷன். படித்ததை எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்தலாம் என்பதை கண்டறியுங்கள். 5. பைபிளை உரையாய்ந்து படிக்கவும். பைபிளின் உள்ளடக்கங்களை தனித்தனியாக அணுகி படிக்க வேண்டும். வரலாற்று முக்கியத்துவம். எழுதிய காலகட்டம் எப்படி இருந்தது. மறைபொருள் விளக்கம். வசனத்தின் மறைநோக்கம் என்ன. நீதிநெறிகள். இதில் கடவுள் எவ்வாறு செயல்படுகிறார். 6. மறைபொருள், சிம்பலிசம் மற்றும் உவமைகளை ஆராயுங்கள். பைபிளில் பல்வேறு உவமைகள் மற்றும் விளக்கங்கள் உள்ளன. உதாரணமாக, இயேசு கிறிஸ்து திராட்சை கொடியாக. யோவான் 15:5 விளக்கப்படுகிறார். இந்த வகையான பொருள்களை திரட்டி ஆராய்வது ஆழமான புரிதலை கொடுக்கும். 7. முழு பைபிளையும் இணைத்து படிக்கவும். ஒவ்வொரு புத்தகத்தையும் தனித்தனியாக மட்டும் பார்க்காமல். அவை எப்படி ஒருவருக்கொன்று தொடர்புடையவை என்பதை கண்டறியுங்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள மெசியாவின் வருகை தொடர்பான முன்னறிவிப்புகள். புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது. பைபிளை முழுமையாக புரிந்துகொள்வது நம் நம்பிக்கையை வளர்க்கும். 8. பைபிள் ஆய்வு கருவிகளை பயன்படுத்துங்கள். இன்றைய காலத்தில் பல ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கருவிகள் கிடைக்கின்றன. பைபிள் கன்கார்டன்ஸ் முக்கிய வார்த்தைகளை தேட உதவும். காமெண்டரிஸ். பைபிள் அறிஞர்கள் வழங்கும் விளக்கங்கள். parallel translations. பல மொழிகளில் ஒப்பிட்டு பார்க்க உதவும். இன்டர்லைனா பைபிள் எபிராய். கிரேக்க மொழிகளில் வசனங்களை புரிந்து கொள்ள உதவும். 9. பகிர்ந்து விவாதித்து ஆய்வு செய்யுங்கள். கிறிஸ்தவ குழுக்களுடன் இணைந்து பைபிளை படிப்பது. புதிய பார்வைகளை பெற உதவும். பிறர் எழுப்பும் கேள்விகள் மற்றும் விளக்கங்கள் உங்கள் அறிவை விரிவாக்கும். சிறிய குழுக்களில் கலந்து கொண்டு விவாதங்கள் நடத்துவது ஆழமான கருத்தாக்கத்திற்கு வழிவகுக்கும். 10. வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். பைபிளை படிப்பது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு வசனம் படிக்கும்போது, இது என்னை எப்படி மாற்றும். நான் என்ன செயல் மேற்கொள்ளலாம் என்பதை கேட்க வேண்டும். பைபிளை தினசரி நடைமுறையில் கொண்டுவரும் போது. உங்கள் விசுவாச வாழ்க்கை பரிபூரணமாகும்.
முடிவுரை. பைபிளை ஆழமாக படிக்க செயல்முறையான முயற்சி அவசியம். பிரார்த்தனை, திட்டமிடல், ஆய்வு, பகிர்வு, மற்றும் செயல்பாடு ஆகியவற்றின் ஒன்றிணைவு மட்டுமே பைபிளின் உண்மையான அர்த்தத்தை புரிந்துகொள்ள உதவும். ஒளிரும் நட்சத்திரம் கூப்பிய கைகள் திறந்த புத்தகம். நீங்கள் பைபிளை தொடர்ந்து ஆழமாக கற்க சிறந்த வழிகளை அனுபவித்து பாருங்கள். திறந்த புத்தகம் மகிழ்ச்சியில் இரண்டு கைகளை உயர்த்துபவர்.